தமிழர்கள் வளர்த்த மூன்றெழுத்து கவிதை. இயலும் இசையும் நாடகம் அழகூறு அணிகலன்களால் மாலைகள் சூட்டி மகுடம் தரிக்கும் மொழி. வாழ்விலும் வற்றாத விருந்தோம்பலும் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவிய மேன்மை மொழி. யுகங்கள் ஆயிரமாயிரம் ஆரவாரமாய் அர்ப்பணிக்கும் அழகேல் கொண்ட ஆதிமொழி. பனையோலை முதல் ஜுட்டல் திரை வரை பயணம் செய்தும் மங்காத மிளிரும் மகத்தான மொழி. தெவிட்டாத தேனமுதாய் சுவைக்கும் செம்மொழி எம்மொழி தமிழ் மொழி. எனக்குற ஐயம். விண்கலம் படைத்தோம், விண்ணை பிளந்த அண்ட வான்வெளியில் வேற்றகம் தேடி பயணித்தோம். பறக்கும் விமானம் படைத்தோம், மீண்டும் கப்பல் நீலக்கடலில் மிதப்பதை கண்டோம். சூரியனுமிடும் தீப்பிழம்பிலிருந்து மின்சக்தி எடுத்தோம். செய்யலா செயற்கை நுண்ணறி கொண்டு செய்வித்தோம். கருவில் வளரும் உயிருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அறிவியல் புரட்சி செய்தோம். அறிவியல் கற்க ஆங்கிலம் துணை இருக்கும் வேளையில் ஏன் தலைமுறைகள் அள்ளித்தர அருந்தமலை என்ன இருக்கிறது? நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? பதில் சொல்லுங்கள். அணுவை பிளக்கும் ஆற்றல் அறிவியலில் இருக்கலாம், அந்த வான்வெளியை அளக்கும் ஆற்றல் இருக்கலாம். கண்டங்கள் கடந்தும் கருத்து பரிமாற்றத்திற்கு ஆங்கிலம் இருக்கலாம், ஆயிரம் மொழிகள் இருக்கலாம், ஆயினும் நம் அடையாளம். தாய் சீர்ந்ததொரு உறவும் இல்லை, தாய்ப்பாலை மிஞ்சிய மருந்தும் இல்லை, தாய்மொழியை வின்ற ஏதும் ஒரு மொழியும் இல்லை. தமிழ் நம் அடையாளம். அச்சோ, நான் ஐடி கார்டு தான் அடையாளம் நினைச்சினேன். தமிழ் தான் அடையாளமா? மன்னிச்சுக்கோங்க, நான் இப்போ என்ன செய்யணும்? 2 அடி வாங்கிக்கொள். 2 அடியா? அதான் மன்னிப்பு கேட்டு விட்டேனே. வள்ளுவரிடம் சென்று 2 அடி வாங்கிக்கொள். வலிக்குமா? வலிக்காது. வலிமையாக்கும் உன் மனதை, புதுமையாக்கும் உன் எண்ணத்தை. புதிர் போடாம புரியற மாதிரி சொல்லுங்க. முப்பால் கொடுத்த பெருந்தகியார் வல்லவன் வாழ்வில் நெறிகளை வரிகளால் வகுத்தெடுத்த வல்லவன். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகள் மூழ்கி முத்தெடுக்க 1330 திருக்குறள். பிறப்பு இறப்பு இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட இக்காலத்தில் இவ்வுயிர் சிறக்க வேண்டிய அத்துணை அறநெறிகளையும் மொத்தமாய் கொண்டவற்றை நூல் தமிழில் பிறந்த பொய்யாமொழி. ஓ, இத்தனை சிறப்புகளா திருக்குறளில்? வேற என்ன நினைச்ச? மனனம் செய்தால் மதிப்பெண் கிடைக்கும் என்பது என் எண்ணம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. புரிந்தது. இப்புவியில் பூத்த திருக்குறளின் புகழ் தெரிந்தது. மொழியிற்கு அழகு சேர்ப்பது கவிதை, கவிதையின் அழகில் மயங்கி அதன் சொற்களின் சுவையை ரசித்து ருசித்து கழிப்பு. தமிழில் என்ன இருக்கிறது? தமிழில் கவிதைக்கு பஞ்சம். தமிழே ஒரே கவிதை மொழிதான். இருப்பினும் ஒன்றை சொல்லுகிறேன். கவிதைக்கு இலக்கணமாய், கற்பனைக்கு எல்லையாக, சொற்களில் களஞ்சியமாய் கம்பன் வெடித்த காப்பியம் கம்ப ராமாயணம். கவிதையில் பிறந்த இதிகாசம், இதன் புகழ் காலம் பேசும். அவ்வளவு சுவையா? தினைமாவிட சுவையானது அதன் தேமாவும் புளிமாவும். அகவாழ்க்கை அழகாக்க அகநானூறு, புறவாழ்க்கை புலமை பெற புறநானூறு, சிறுவர்களுக்கு அறிவுரை கூறும் நூல் நீதி நூல். அவ்வையின் ஆத்திச்சூடு நித்தம் அதனை படி. அமிர்தத்திற்கு திருப்புகழ், திருமந்திரம், திருவாசகம், பெரிய புராணம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். சமத்துவத்திற்கு வள்ளுவர் வளர்த்தெடுத்த திருக்குறள், வள்ளலார் வளர்த்த சன்மார்க்கம். வாளெடுத்து போரிடாமல் சொல்லெடுத்து போரிட்டு எட்டிய புறத்து எழுச்சி கவிஞனின் எழுச்சி தமிழ். விண்ணில் பரவும் விண்மீன்கள் போல மண்ணில் பிறந்த மாந்தார் கூடி ஒன்றே குலம் என்பதை நாத யாது முறை யாவரும் கேளிர் என்ற கணியனின் புறப்பால் இவையெல்லாம் சமத்துவ சங்கீத வரிகள். அரசனையும் கடவுளையும் பாடியது சரி, ஒரு குடிமகனையும் தலைவனாய் கொண்ட காப்பியம் உண்டா? அரசில் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், விரைசால் பத்தினியை உயர்ந்தோர் உறுத்து வந்து ஊட்டும் என்ற உண்மைகளை சொன்ன குடிமக்கள் காப்பியம் தமிழரின் பெருங்காப்பியம். இயல் இசை நாடகம் என ஒரு சேரப்பெற்ற காப்பியம். பாரதி கொடுத்த புகழாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். போதும் போதும், மேடையே போதி மரம் ஞானம் பிறந்து விட்டது, என் அடையாளம் தெரிந்து விட்டது. தமிழை நேசிப்போம். தமிழ் தமிழ் என் அடையாளம், நம் அடையாளம். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். நான் தமிழ் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நன்றி.